வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் புதன்கிழமை, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதத்தில் 19ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரம், திதி வளர்பிறை பிரதமை காலை 9:44 வரை, அதன்பின் த்விதியை. யோகம் அமிர்த யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 10:50 வரை சந்திராஷ்டமம். 10:50 பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று 11 மணி அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். நாளைய விசேஷம். நாளைய தினம் இந்த யக்யோபவீதம்னு சொல்லக்கூடிய பூணூல் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம், ஆவணி ஆவட்டம்னு ஏற்கனவே வந்தாச்சு. அதில் சாம வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நாளைய தினம் அதற்கான நாள். நாளைய தினம் சாமவேதிகளுக்கு ஆவணி ஆவட்டம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் சந்திரன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 10:50 அளவில் சிம்ம ராசியிலிருந்து சந்திர பகவான் கன்னி ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். மேஷராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம், 9 கூடிய கிரகம் குரு தொடர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கார். இந்த குருவின் பார்வை நல்ல விதமான இடத்திலெல்லாம் படுது. அது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை செய்யும். உங்கள் ராசிக்கு 4, 5 கூடிய கிரகங்கள் 5ஆம் இடத்திலும் இன்று சந்திர பகவான் காலை 10:50 அளவில் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு சென்று அங்கே கேது ஓகோடு இணைகிறார். கூட சுக்கிரனும் இருக்கார். சுக்கிரன் சந்திரன் கேது இணைவு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். தோற்ற பொலிவு, அழகு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களுடைய வயது எதுவாக இருந்தாலும் ஒரு 10 வயசு குறைந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படும். இது ஒரு யோகமான நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் உழவக்கூடிய ஒரு நாள் என்று. தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வையில் இருக்கார். இன்றைக்கி உங்களுக்கு சில அலுவலகத்தில் ஏதாவது உங்களுடைய ப்ரமோஷனுக்கான ஏதாவது செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய தொழிலையும் ஒரு சின்ன மாற்றத்தை பார்ப்பீங்க. அது நல்ல முன்னேற்றமான விஷயத்துக்கு உங்களை இட்டு செல்லும். இந்த நாள் யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். பயணங்கள் ஏற்படும். பயணங்களால் நன்மை. தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய நேரம். கொஞ்சம் உடல் உபாதைகள் வரும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். உங்கள் ராசிக்குள் செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் ராசிக்குள் இருக்கிற வரைக்கும் கடன் சுமை வரலாம், இல்லைனா உடல் உபாதைகள் வரலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்திலும் இன்று 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. 3ஆம் இடம் சென்றால் அங்கே கேதுவோடு சந்திர பகவான் அஸ்தங்கமாக போகிறார். அதனால் கொஞ்சம் சில முயற்சிகள் ஃபெயிலியர்ஸ் ஆகலாம். இன்றைக்கி 11 மணிக்கு மேலே ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் காலையிலே பண்ணிக்கோங்க. 11 மணிக்கு மேலே சந்திர பகவான் கேதுவோடு இணையும் போது சில மனக்குழப்பங்களும் ஏற்படும். சற்று கவனமாக தான் இருக்கணும். இந்த நாள் நாளைய நாளும் இதே போல் ஒரு அமைப்பு தான். கவனம் தேவை.
சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம் கொஞ்சம் மைண்டில் ஒரு டிப்ரெஷன் ப்ரெஷர்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஒரு 10:50 அளவில் சற்றேறக்கூடிய 11 மணி அளவில் காலையில் சந்திர பகவான் 2ஆம் இடம் செல்கிறார். 2ஆம் இடம் சென்று அங்கே சுக்கிரன் சந்திரன் இணைவு, அது ஒரு நல்ல இணைவு. ஆனால் கூடவே கேதுவும் இருக்கார். கேதுவோடு சந்திரன் இணையும் போதும் மனக்குழப்பம் தொடரும். அதனால் இன்னும் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணத்தான் செய்யணும். கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கலையும் ஏதாவது சிக்கல்கள் ஏற்படலாம். பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. சற்று மந்தமான நாள் என்றே சொல்ல வேண்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாள். ராசி அதிபதி அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 12ஆம் இடம் வந்து 10:50 வரையில் உங்கள் ராசி கடக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு சிறப்பு. விரயஸ்தானத்தில் அதிக கிரகங்கள் இருக்குது. அதனால் செலவுகள் தான் அதிகமாக ஆகப்போகுது. செலவுகள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஆகும். நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு விஷயம் ஆரம்பித்தோம்னா கைமீறி ஒன்று போகும். சின்ன விஷயம்னு கொண்டு போய் ஏதாவது ஒரு பொருளை சர்வீஸ் கொடுத்தோம்னா அது பெரிய பொருளாக மாற்றணுங்கிற மாதிரி நிலைமையை கொண்டாந்து விட்றோம். 2 வாட்டி சர்வீஸ் பண்ணதுக்கு அந்த பொருளை புதுசே வாங்கியிருக்கலாமான்னு தோணும். அந்த மாதிரியான கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. துலா ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள். சந்திர பகவான் இன்று 12ஆம் இடம் வந்து அங்கே சுக்கிரனோடு இணைய போகிறார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனோடு இணைய போகிறார். அங்கே சந்திரனுக்கு, சுக்கிரனுக்கு, கேதுவுக்கு குருவின் பார்வை. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படும். கடல் கடந்து போவதற்கு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இப்போ அதுக்கான பாசிட்டிவான செய்திகள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல நாள். நிறைய பேர் தூக்கம் வரலன்னு கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் போடுவாங்க. இனிமேல் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் தூக்கி வெளியே போட்டுடலாம். உங்களுடைய தூக்கம் வரலங்கிற பிரச்சனையெல்லாம் சரியாக போகிற நேரம் வந்தாச்சு. இப்போ மனம் நிம்மதி அடைந்தால் தான் அது நிம்மதியான தூக்கம் வரும். மனதில் கவலை இருந்ததுன்னா தூக்கம் வராது. இப்போ கவலை போகிற நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிம்மதியான உறக்கம் வரக்கூடிய நேரம்னு எடுத்துக்கலாம். உறக்கம் நன்றாக வந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம வேலை நல்லா செய்யலாம். வேலை நல்லா செஞ்சால் பணம் நிறையா வரும். இப்போ இதெல்லாமே ஒரு ஒன்றுக்கு ஒன்று லிங்க். அப்போ பணம் வரக்கூடிய நேரம் என்பதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள். பொதுவாகவே பிறவி ஜாதகத்தில் 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் அது ஒரு யோகம். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகம் இப்போ அப்படி தான் இருக்குது. 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள், 11ஆம் இடத்தில் 2 கிரகங்கள். 10ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவான் 11ஆம் இடம் வரப்போகிறார். லாபஸ்தானத்துக்கு வரார். லாபஸ்தானத்துக்கு வரும்போது தனகாரகனின் பார்வை. அதனால் அமோகமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது. எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. தன வருவாய் அதிகமாக வரப்போகுது. வருமானம் வரப்போகுது. தொழில் நல்லா நடக்க போகுது. இரட்டிப்பு வருமானம் பார்க்க போகிறீங்க. சிறப்பான நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 கிரகம் சுக்கிரன். அவர் 10ஆம் இடம் வந்ததால் சிறப்பு. அவர் நீச்சம் பெற்றதால் அதை விட சிறப்பு. அங்கே இன்றைக்கி சந்திரனும் வந்து இணைகிறார். ஒரு 10:50 அளவில். அஷ்டமாதிபதியும் 10ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. அப்போது கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா 6, 8 எந்த ஜாதகமாக இருந்தாலும் கெடுதல் பண்ணுவாங்க. 6 கிரகம் சுக்கிரன், 8 கிரகம் சந்திரன். இந்த கிரகங்கள் இரண்டுமே பாவ கிரகங்களாக கருதப்படுகிறது. தனுசு ராசிக்கு 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். இப்போது ஏற்கனவே கேது இருக்கார். கூட சுக்கிரனும் சந்திரனும் இணைவதால் இது விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது. உங்களுடைய இருக்கும் இடம், சூழ்நிலை, உங்களுடைய பிறவி ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு நன்மை நடக்க போது. இன்னும் 2 நாட்கள் அது நடந்தே தீரும். அடுத்த 2 நாட்களுக்கு இப்படி தான் கிரகநிலை இருக்க போது. இன்று, நாளை, நாளை மறுநாள் ஒரு ஜாக்பாட் இருக்குது உங்களுக்கு. சூப்பரான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் காலையில் 10:50 வரைக்கும் இருக்குது. உங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் ஏதாவது இருந்தால் இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரார். 5 கிரகமும் 9ஆம் இடம் வந்து அங்கே குருவின் பார்வையில் சந்திரன் சுக்கிரன் இணைவதால் திருமண யோகம் உண்டு. ஏன்னா 7 கிரகம் சந்திரன், களத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இவர்களுக்கு
குரு பார்வை. அதனால் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில்லையும் ஒரு முன்னேற்றம் வரும். தொழில் பார்ட்னர்ஸால் உங்களுக்கு யோகம் உண்டு. உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க தொழிலாளர்கள், உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களாலும் உங்களுக்கு யோகம் உண்டு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விசேஷ நற்பலன் நடக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள். ஆனால் எல்லாமே 11 மணிக்கு மேலே. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுமே இதே மாதிரியான கிரக அமைப்பு தான். நல்லா இருக்கு நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 10:50 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருக்குது, யாரையாவது பார்க்கணும், மீட்டிங் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எர்லியராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரகநிலை அவ்வளோ சரியில்லை. சந்திர பகவான் 8ஆம் இடம் போகிறது மட்டும் இல்லை, அங்கே போய் கேதுவோட வேறு அஸ்தங்கம் ஆகிறார். சந்திரன் கேது சேர்ந்தாலே மனக்குழப்பம். 8ஆம் இடத்துக்கு சந்திரன் சென்றாலே மனக்குழப்பம். அடுத்த 2 நாட்களுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்க போது. கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள், யோகமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் நீச்சம் பெறுவது அது ஒரு நல்ல விஷயம். யாருக்கு? மீன ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி, நன்மை செய்யாத ஒரு கிரகம். அவர் நீச்சமாக இருந்தால் தான் நல்லது. இந்த மீன ராசிக்காரர்கள், மீனத்தை லக்னமாக கொண்டவர்களுக்கு சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும், அதாவது லக்னத்துக்குள்ளே இருக்கும். இப்போ உச்சமாக இருப்பார் அவர். அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப சில பிரச்சனையை பண்ணி விட்டுரும். அவங்களுக்கெல்லாம் சுக்கிர தசை வந்ததுன்னா ரொம்ப பெரிய கடுமையான தோஷத்தை உண்டு பண்ணி அவங்களுடைய நிலையில் மாற்றத்தை உண்டு பண்ணி விட்டுரும். ஆனால் இப்போ கோச்சாரத்தில் சுக்கிரன் 7ஆம் இடம் வந்து அங்கே நீச்சம் பெறுவதுங்கிறது மீனராசிக்கு ரொம்ப பெரிய யோகம். அது கெட்டவன் கிட்டிடில் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க. கெட்டவன் வந்து கெட்டு போயிடணும், அது ராஜயோகம். அதனால் இப்போ உங்களுக்கு அது மாதிரியான ஒரு யோகம் இருக்குது. இந்த நாள் நல்ல நாள்.